கஜபுரங்கிற ஊர்ல ஒரு பேய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சின்னவங்க பெரியவங்கன்னு பேதம் இல்லாம கிடைக்கிற எல்லாரையும் சாகடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. வயிறார சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கும். அந்த பேய் பயத்துல ஊர் மக்கள் வெளியே கூட வரவே இல்லை. ஏதாவது வேலையா வெளியில வரணும்னா அந்த பேய் தூங்குற நேரம் பார்த்து தான் வருவாங்க. ஒரு நாள் ராத்திரி சாப்பிடுறதுக்கு மனுஷங்க கிடைப்பாங்களான்னு அந்த பேய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பீமா அப்படிங்கிறவ பேய் சங்கதிய மறந்து போய் வெளியில கயத்து கட்டில் போட்டு ஹாயா படுத்துக்கிட்டு இருந்தான். பீமாவை பார்த்த அந்த பேய் சந்தோஷப்பட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அவன் கிட்ட வந்து அவனை எழுப்புச்சு. அப்படின்னு அவன் பயந்துகிட்டு இருக்கும் போதே ஒரே வாயில அவனை சாப்பிட்டுடுச்சு. அப்பாடா, நல்ல சாப்பாடு, நல்லா தூங்கணுமே, இங்கே படுப்போம் அப்படின்னு அவனோட கட்டிலேயே படுத்துக்குச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த அந்த ஊர் மக்கள் பேய் அங்க படுத்துட்டு இருக்குங்கிற சங்கதிய அந்த ஊரு தலைவர்கிட்ட வந்து சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன பண்ணா அந்த பேய் தொல்லையில இருந்து நம்ம விடுபடலாம்? சீசால அடிச்சு கடல்ல போட்டுருங்க. அந்த வேலையை நீ பண்றியா? ஐயோ, நானா? பேய கண்ணாடில அடைக்கிறதா? அந்த பேய பார்த்தாலே எனக்கு உச்சா வந்துருது. நானாவது பேய்கிட்ட போறதாவது, அத வேற கண்ணாடி சீசால அடைக்கிறதாவது. ஆளை விடுங்க. அப்படின்னா வேலைக்காகாத அறிவுரை சொல்றத விட்டுட்டு நல்ல ஐடியா சொல்லுங்க. நல்ல யோசனை ஒண்ணு சொல்லுங்க. அத ஆவக்கா ஜாடியில அடைச்சு மண்ணுக்குள்ள புதைக்கலாங்க. அப்படின்னா முதல்ல அதை செய்யி. பேய் இங்க தானே பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கு, கிளம்பு. அத செய்யறதுல எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஆனா அந்த பேய் நம்மள மாதிரி பெருசா இருக்கு. ஆவக்கா ஜாடிக்குள்ள அது எப்படிங்க பத்தும்? பேய் தொல்லையில இருந்து நம்ம விடுபடணும்னா நம்மள யாராவது சாமியார போய் பார்த்து அவர்கிட்ட அறிவுரை வாங்கி அவர் சொல்ற மாதிரி நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். இது நல்ல யோசனையா இருக்கு. நம்ம ஊருக்கு எல்லையில ஒரு சாமியார் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் போய் அவரை சந்திச்சுட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க அந்த பேய் கண்ணில் படாம ஜாக்கிரதையா வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஐயா, ஊருக்கு எல்லையில உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் தங்கி இருக்காரு. அவர் பேர் கூட பிரசாத் இல்ல? அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கேட்டா கிடைக்குமா? நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தின. அவரு பொம்மைகள்லாம் கூட செஞ்சு அதுல ஆத்மாக்களை அடைக்கிறதா கூட நம்ம கேள்விப்பட்டோம்ல. அந்த பேய் தொல்லைய ஒழிக்கிறதுக்கு கூட ஏதாவது பொம்மை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம போய் கேட்போம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் பேசினாங்க. எப்படியோ அந்த பேய் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதனால ஊர் தலைவர் சொன்ன வேலையை செஞ்சாரு. முதல்ல பிரசாத போய் பார்த்து இந்த ஊரை பயமுறுத்திக்கிட்டு இருக்க பேய பத்தி அவர்கிட்ட சொன்னாரு. எங்க பாருங்க, அந்த பேய பத்தி அரசல் புரசலா நான் கேள்விப்பட்டு அதுக்காகவே ஒரு பொம்மையை தயார் பண்ணேன். நான் செஞ்ச அந்த பொம்மையை வச்சு அந்த பேயை ஆட்டி படைக்கவும் முடியும், ஓட வைக்கவும் முடியும். ஆனா ஒரு விஷயம், அதை முழுசா ஒழிக்கணும்னா என்னால முடியாது. அத சாமியார்களால தான் பண்ண முடியும். நீங்க சாமியாரை போய் பார்த்து நல்ல யோசனையோட வாங்க. அந்த பேயோட கதைய ஒன்னா முடிப்போம். நான் போய் சாமியாரை பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் காட்டு வழியா நடந்து கஷ்டப்பட்டு அந்த சாமியார வந்து பார்த்தாரு. சாமியார வணங்கினாரு. மங்களம் உண்டாகட்டும் ஐயா. எனக்கு அனைத்தும் தெரியும் அப்படின்னு சொல்லி மந்திரிச்ச விபூதிய கொடுத்தாரு சுவாமி. அத வாங்கிக்கிட்டு ஊர் தலைவர் கிளம்பி வந்தாரு. அப்போ பேய் எழுந்திருச்சுது. மறுபடியும் பசியா இருந்ததுனால மனுஷங்க கிடைப்பாங்களான்னு பாத்துட்டு இருந்தது. அப்போ மனுஷங்க மாதிரியே தயார் பண்ணி இருந்த அந்த பொம்மை பேய் முன்னாடி நின்னுக்கிட்டு அசைஞ்சது. அந்த பேய் அந்த பொம்மையை எடுக்க கிட்ட வந்தது. உடனே அந்த பொம்மை எகிரி காத்துல பறந்தது. அத பிடிக்கிறதுக்கு பேய் பறந்துச்சு. அந்த நேரத்துல அந்த பொம்மை கீழே இறங்கி வந்துருச்சு. ஹலோ பேயே, நீ என்ன சாப்பிட முடியாது. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன நீ ரேஸ்ல ஜெயிச்சிட்டேனா என்ன நீ சாப்பிடலாம். அத கேட்டு பேய் அதுக்கு ஒத்துக்குச்சு. ஊர் தலைவர் ரேஸுக்கு உண்டானது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாரு. ஒரு டென்ட் கீழே ஊர் தலைவர் பிரதாப் எல்லாரும் நின்னுக்கிட்டே இருந்தாங்க.
இன்னொரு டென்ட்டுக்கு கீழே அந்த ஊர் மக்கள் நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த பொம்மை ஜெயிக்கணும்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேய்க்கு ஒரு சூப்பர் பைக்கையும் பொம்மைக்கு மூங்கிலால ஆன சைக்கிளையும் கொடுத்தாங்க. அந்த சாமியார் கொடுத்த விபூதிய போட்டியோட எல்லையில போட்டு இருந்தாங்க. கரெக்டா தலைவர் விசில் அடிச்சு பந்தயத்தை ஆரம்பிச்சாரு. ஊர் மக்கள் எல்லாரும் பொம்மை ஜெயிக்கணும்னு கோஷம் போட்டாங்க. அதை கேட்ட அந்த பேய், நான் தான் ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா சாப்பிடுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வேகமா போய்கிட்டு இருந்தது. ஆனா அந்த பொம்மையோ ஸ்லோவா அந்த சைக்கிள்ல தள்ளிக்கிட்டே வந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் பொம்மை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு அந்த பேய் ஃபாஸ்டா போய் அந்த வெள்ளை பார்டரை தாண்டிச்சு உடனே எரிஞ்சிருச்சு. ஊர் தலைவர் ஒரு ஜாடியை கொண்டு வந்து அதை திறந்தாரு. உடனே வெள்ளை கலர்ல இருந்த உருவம் அதுக்குள்ள வந்தது. அதை பார்த்த ஊர் மக்களுக்கு பேய் போயிடுச்சுங்கிற உற்சாகம் வந்தது. ஊர் தலைவர் அந்த ஜாடியை கொண்டு போய் அந்த ஊர் குளத்துல வீசி எறிஞ்சாரு. அதுக்கப்புறம் நிம்மதியா அவர் வீட்டுக்கு நடந்து போனாரு. ராமவரத்துல இருந்த மயானத்துல வைஷாலிங்கிற ஒரு பேயி நைனி குட்டு அப்படின்னு தன்னோட 2 பசங்களோட வாழ்ந்து வந்தது. தினந்தோறும் ராத்திரியில தன்னந்தனியா போற ஆட்களை கடத்திட்டு போய் சாப்பிட்டு தன்னோட குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் அந்த பேய் குழந்தைங்க தன்னோட பேய் அம்மா கிட்ட, அம்மா, விளையாடுறதுக்கு என்னோட இன்னும் 2-3 பசங்க இருந்தா நல்லா இருக்கும். அக்காவோட விளையாடி விளையாடி போர் அடிக்குதும்மா. ஆமாம்மா, எனக்கும் அப்படிதான் இருக்கு தம்பியோட. காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்கா மூஞ்ச பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிக்குது. அப்படின்னா நீங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு இன்னொரு துணை வேணும், அதானே? ஆமான்னு பசங்க சொன்ன உடனேயே அங்கிருந்து ஊருக்குள்ள போக பார்த்துச்சு அந்த பேய். ஒரு வீட்டு வாசலுக்கு வந்தது. இப்போ எனக்கு பசங்க தேவை அப்படின்னு குழந்தைங்களுக்காக தேடிச்சு. ஒரு வீட்டு வாசல்ல ஹாசினி, நரேஷ் அப்படிங்கிற 2 பசங்க பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பசங்களோட என் குழந்தைங்க நல்லா விளையாடும் அப்படின்னு அந்த குழந்தைங்க கிட்ட வந்துச்சு. சுத்தி முத்தி பார்த்துச்சு. யாரும் அது கவனிக்காததால 2 பசங்களையும் கடத்திக்கிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. போறத அந்த பசங்களோட அம்மா சுஜாதா பார்த்தா. ஐயோ, பேய் என் குழந்தைங்கள தூக்கிட்டு போதே, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சத்தமா கத்துனா. சுத்தி இருந்த எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அந்த நேரத்துலதான் அவளோட கணவனும் வந்தான். அழுதுகிட்டு இருக்க மனைவிய பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டான். என்னங்க, நம்ம குழந்தைங்கள அந்த பேய் தூக்கிட்டு போயிடுச்சுங்க, போய் காப்பாத்துங்க, எனக்கு குழந்தைங்க வேணும். அப்படியா? அந்த பேய் மயானத்துக்கு தான் போயிருக்கோம், நான் போய் குழந்தைங்கள கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பிரசாத் வீட்ல இருந்து மயானத்துக்கு வந்தாரு. அப்ப அவரோட பசங்க ஹாசினி, நரேஷ் 2 பேரும் மயானத்துல இருந்த அந்த குழந்தைங்களோட சேர்ந்து பால் விளையாடினாங்க. விளையாடிக்கிட்டு இருக்க தன்னோட குழந்தைங்களை பார்த்து உயிரோட இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டாரு. அவர்கிட்ட பேய் வந்துச்சு. பேய பார்த்து பயந்து போனாரு. இங்க பாரு, என்கிட்ட உன் குழந்தைங்க இருக்குன்னு நீ யார்கிட்டயாச்சும் சொன்னேனா உன் 2 குழந்தைங்களையும் நான் கொன்னு போட்டுருவேன். இல்ல இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என் பசங்களை மட்டும் ஜாகிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருக்க பசங்களை பார்த்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்தாரு. குழந்தைங்களை ஏன் இன்னும் கூட்டிட்டு வரலன்னு கணவனை பார்த்து கேட்டா சுஜாதா. அவர் பதிலே சொல்லல. பேய் தன்னோட குழந்தைங்களை கொன்னுடுச்சின்னு சுஜாதா அழ ஆரம்பிச்சுட்டா. அப்ப பக்கத்து வீட்டு பார்வதி அந்த இடத்துக்கு வந்தா. இங்க பாரு சுஜாதா, அந்த பேய்ங்க கிட்ட இருந்து குழந்தைங்களை காப்பாத்துறது சாதாரண ஆட்களால முடியாது. நீ உடனடியா நம்ம ஊருக்கு வந்திருக்க அரவிந்துங்கிற சயின்டிஸ்ட் கிட்ட போ, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு. அவர் ஒருத்தரால தான் உன் குழந்தைங்களை உயிரோட காப்பாத்த முடியும். அத கேட்டதும் சுஜாதா ஒரு நிமிஷம் கூட வீட்ல இல்லாம அரவிந்த் கிட்ட ஓடி போனா. அரவிந்த் கால்ல போய் விழுந்தா. காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்டான். உடனே அரவிந்த் ஸ்குவிட் பொம்மைய அனுப்பினாரு. ஸ்குவிட் பொம்மைய மயானத்துக்கு அனுப்பினாரு. அந்த பேய் அந்த பொம்மைய பாத்துச்சு. யாரு நீ? எதுக்கு ஏன் இடத்துக்கு வந்திருக்க? நான் சொன்னதை நீ கேட்டேனா நீ உயிரோட இருக்கலாம், இல்லனா உன் உயிர் போறது உறுதி.
நான் ஏற்கனவே செத்து போன பேய் என் உயிரை எடுக்க போறியா? நீ பேசுறதுக்கும் உன் உருவத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. எடுத்துட்டு வந்த அந்த குழந்தைங்களை திருப்பி விட்டுடு. உன்னையும் உன் குழந்தைங்களையும் நான் சும்மா விட்டுடுறேன். ஓஹோ, உன் மனசுல என்ன கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த ரேஞ்சுக்கு டயலாக் பேசுற? சரி, என் டயலாக பார்த்து நீ பயப்படுற இல்லையா? நம்ம 2 பேரும் இப்போ ஒரு கேம் விளையாடலாம். அதுல நீ ஜெயிச்சேனா நான் போயிடுறேன். இதுவே நான் ஜெயிச்சேன்னா அந்த 2 குழந்தைங்களோட தான் இங்க இருந்து போவேன். அதுக்கு பேயும் ஒத்துக்குச்சு. உடனே அந்த ஸ்குவிட் பொம்மை ஒரு கேஜ் கொண்டு வந்துச்சு. நான் இதுக்குள்ள போறேன், என்ன நீ லாக் பண்ணிடு, ஆனா நான் தப்பிச்சு வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை அந்த கேஜுக்குள்ள போச்சு. பேயும் கதவை லாக் பண்ணுச்சு. உடனே அந்த ஸ்குவிட் பொம்மை அது கையில இருந்த எலுமிச்சை பழத்தை கீழே போட்டுட்டு சின்னதா மாறி கேஜ்ல இருந்து வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேய் கேஜ்குள்ள போச்சு. உடனே அந்த ஸ்குவிட் பொம்மை லாக் பண்ணிடுச்சு. பேய் வெளியில வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு, ஆனா அதால வெளியே வர முடியல. பேய் தன்னை விட்டுடுன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்துச்சு. அது எதையும் கண்டுக்காத அந்த ஸ்குவிட் பொம்மை அங்க விளையாடிக்கிட்டு இருந்த அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிடுச்சு. பேய் அந்த கேஜ்லயே மாட்டிக்கிச்சு. அத பார்த்த நயனியும் கிட்டுவும், இதுக்குள்ளேயே இருமா, பார்க்க காமெடியா இருக்கு அப்படின்னு சிரிச்சுதுங்க. ஜமீன்பூருங்கிற ஊர்ல மக்கள் எல்லாம் அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு திக்கு திக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊரு ஜமீன்தார் தினேஷ். அந்த ஊருக்கு பெரியவங்க சுந்தரம், செல்வம். தினேஷ் வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது இப்போ? ஊருக்கே பெரிய மனுஷன், எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க தான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும். அந்த 3 பேரால நம்ம ஊருக்கே பிரச்சனை, மக்களுக்கெல்லாம் பயம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணா அந்த 3ம் போய் ஒழியும்னு சொல்லு செல்வம். வாஷிங் பவுடர் வேணும்னா சொல்லு, ட்ரக்கா வந்து இறக்குறேன். சானிடைசர் வேணும்னா டன்னா வந்து இறக்குறேன். இது 2ம் இல்லாம தீபாவளி பட்டாசு வேணும்னா சொல்லு, கடையா கொண்டு வந்து இறக்குறேன். என்ன ஜமீன்தாரு, நாங்க ஒண்ணு சொல்றோம், நீங்க ஒண்ணு சொல்றீங்க. பசங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்க அந்த பயங்கரமான டீச்சரை முதல்ல இந்த ஊரை விட்டு துரத்தணும். அதுக்கு அருந்ததி படத்துல அனுஷ்கா எப்படி வில்லனை ஒழிப்பாங்க அப்படி பண்ணலாமா? இல்லனா பாகுபலி படத்துல அமரேந்திர பாகுபலி யூஸ் பண்ண அந்த ஆயுதத்தை கொண்டு வரலாமா? இது 2ம் இல்லனா சொல்லுங்க, லேட்டஸ்டா சிங்கம் 3 படத்துல சூர்யா யூஸ் பண்ண கன்னு, அது வரவழைக்கணுமா? சொல்லுங்கயா, அவங்க கிட்ட பேசி வரவழைக்கிறேன். அவங்க கிட்ட பேசி அதெல்லாம் வரவழைச்சு அந்த பயங்கரமான ஆயுதத்தை காமிச்சு டீச்சரை மிரட்டி அனுப்பிடலாம். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியாம புரியாம பேசுறதுக்கு புதுசா நடிக்க வந்த நடிகனும் இல்ல, புதுசா ஆங்கர் பண்ண வந்த விஜேவும் இல்ல. குழந்தைங்கள பயமுறுத்துற டீச்சர் ஒரு பக்கம், ராத்திரியில வெளியில வந்து மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிடுற பேய் ஒரு பக்கம். இது 2ம் பத்தாதுங்கிறதுக்காக ராத்திரி நேரத்துல பசி ஆத்தணும்னு தினமும் ஒரு விலங்க கேட்டுக்கிட்டு இருக்க ராட்சசன் ஒரு பக்கம். இந்த 3 பேரையும் சமாளிக்கிறது என்ன சின்ன விஷயமா? ஏதாவது யோசிச்சு பெருசா பிளான் பண்றேன். இப்ப 2 பேரும் கிளம்புங்க, நல்லா இருப்பீங்க. ஜமீன்தார் தினேஷ் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து சுந்தரமும் செல்வமும் ஒன்னும் பேசாம போயிட்டாங்க. அந்த நேரத்துல தினேஷ்க்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த போனை எடுத்து பேசினாரு. அது டவுன்ல இருக்கிற அவரோட தம்பி அரவிந்த். தினேஷ் அந்த ஊருக்கு வந்த பிரச்சனைய பத்தி அரவிந்த் கிட்ட சொன்னாரு. அதுக்கு அரவிந்த் ஸ்குவிட் பொம்மைய பத்தி சொல்லி அதை ஊருக்கு அனுப்புறேன்னு சொன்னான். அதுக்கு தினேஷும் சரின்னு சொன்னாரு. 2 நாள்ல சொன்னபடியே ஸ்குவிட் பொம்மை ஊர்ல இருந்து வந்துச்சு. அந்த 3 பேரை இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதில் மேல அந்த ஸ்குவிட் பொம்மை ஏறி நின்னுக்கிட்டு பாத்துச்சு. அப்பதான் அந்த பயங்கரமான டீச்சர் கையில குச்சிய வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டு நடந்து வந்தது. அத ஸ்குவிட் பொம்மை பாத்துச்சு. பசங்களா, எங்க போனீங்க? ஒருத்தர் கூட அடி வாங்காம என் கையெல்லாம் அரிக்குது. உங்க தேவையை நான் பூர்த்தி பண்றேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிச்சு ஸ்குவிட் பொம்மை. இறங்கி அவங்க கிட்ட வந்தது. சின்ன குழந்தைங்கள அடிக்கணும்னு உங்க கை அரிக்குதுல்ல, ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் டீச்சர், நீங்க பசங்க. உங்க கையில இருக்கிற குச்சை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி குச்சை வாங்கிக்கிச்சு அந்த ஸ்குவிட் பொம்மை. அதுக்கு அந்த டீச்சருக்கு கோவம் வந்துச்சு. கொஞ்சம் கூட தாமதிக்காம ஸ்குவிட் பொம்மை டீச்சரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுது. இது என்ன அடிச்சே கொன்னுடும் போல இருக்கே, என்ன காப்பாத்துங்க
அப்படின்னு கத்திக்கிட்டே டீச்சர் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. இந்த வேலை முடிஞ்சிருச்சு, அந்த தீனி பண்டார ராட்சசன் கிட்ட அடுத்தது போலாம் அப்படின்னு அந்த ஸ்குவிட் பொம்மை அந்த தீனி பண்டார ராட்சசன் கிட்ட வந்தது. அந்த ராட்சசன் தனக்கு வர வேண்டிய உணவு இன்னும் வரலன்னு கத்திக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துலதான் ஸ்குவிட் பொம்மை அங்க வந்தது. ஓஹோ, வந்துட்டியா? இவ்ளோ லேட்டு ஏன்? சரி இரு, உன்னை இப்ப முழுங்குற அப்படின்னு அவன் வாயை திறந்தான். உடனே அந்த ஸ்குவிட் பொம்மை கையில இருந்த குச்ச அவன் வாய்க்கு நடுவுல வச்சு விட்டுடுச்சு. அப்போ ராட்சசனால ஒண்ணுமே பண்ண முடியல. அத பார்த்த ஸ்குவிட் பொம்மை சிரிச்சுது. ராட்சசன் வேலையும் முடிஞ்சிருச்சு, இனிமே பாக்கி இருக்கிறது எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு எதிரி அப்படின்னு பேய பாக்கறதுக்காக மயானத்துக்கு வந்தது. பேய் டின்னருக்கு போறதுக்கு கண்ணாடிய பார்த்து ரெடி ஆகிக்கிட்டு இருந்தது. அத பார்த்த ஸ்குவிட் பொம்மை, மேக்கப் கம்மியா இருக்கு பாரு, இன்னும் கொஞ்சம் லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கோ. அத கேட்ட பேய் ஸ்குவிட் பொம்மைய பார்த்துச்சு. பயந்து போயிடுச்சு. நீ என்ன எங்க இருக்க? என்ன தேடி இங்கே வந்துட்டியா? உன்னாலேயே நான் 2-3 தடவை ஊரை மாத்திட்டேனே, மறுபடியும் வந்திருக்க. உன்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடி போறதை விட நானே ஓடி போயிடுறேம்மா அப்படின்னு பயந்து போன பேய் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அத பார்த்த ஸ்குவிட் பொம்மை, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ 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 அப்படின்னு பாடிக்கிட்டே பேய துரத்திக்கிட்டே போச்சு. அந்த ஸ்குவிட் பொம்மை மூலமா தங்களோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு அந்த 3 பேரும் ஊர் மக்களும் சந்தோஷப்பட்டாங்க. சூரையூருங்கிற ஊர்ல இருக்கிற பிளே கிரவுண்ட்ல குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பேய் வந்தது. குழந்தைங்களா, நானும் உங்களோட விளையாடட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அத கேட்ட குழந்தைங்க அவ்வளவுதான், பேய் வந்துருச்சுன்னு பயந்து ஓடி போயிட்டாங்க. அந்த நேரத்துல அந்த பேய் ஒரு பையனை தூக்கிட்டு போயிடுச்சு. அத ஊர்ல இருக்க மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அன்னையில இருந்து புள்ள பிடிக்கிற பேய் அந்த ஊர்ல இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் அவங்க பசங்களை வெளியில விடாம ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க. வெளிய போனா வீட்ல அவங்கள விட்டு கதவை பூட்டிட்டு போனாங்க. குழந்தைங்களை தேடி அந்த பேய் ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தது. பசங்களை தேடிக்கிட்டே இருந்தது பேய். எந்த வீட்டை பார்த்தாலும் பூட்டி இருந்தது. அத பார்த்த அந்த பேய், ஆஹா, நான் பசங்களை கூட்டிட்டு போறேன்னு எல்லாரும் பசங்களை வீட்ல வச்சு பூட்டிட்டு வெளியே போறீங்க. அப்படியா? அப்படியே இருக்கட்டும், நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்க. நான் என் வேலைய காட்டணும்ல, பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு பேய் அங்க இருந்து கிளம்பி போச்சு. அதே ஊரை சேர்ந்த சீனிவாசன் தன்னோட பொண்ணு சாந்தினிய வீட்டுக்குள்ள விட்டு பூட்டினாரு. சாந்தினி ஜன்னல் கிட்ட வந்தா. ஜன்னல் வழியா பாவமா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்பா, என்ன இப்ப உள்ள விட்டுட்டு நீங்க இருட்டினதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வருவீங்க, அது வரைக்கும் நான் வீட்லயே இருக்கவா? உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. அப்பா கஷ்டத்தையும் நீ புரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சே அந்த பேய்கிட்ட உன்னை விட்டு கொடுக்க சொல்றியா? அந்த பேய் கண்ணுக்கு தெரியாம நான் விளையாடிக்கிறேன்பா. யார் கூட விளையாடுவமா? எல்லா பசங்களும் வீட்டுக்குள்ள இருக்காங்க, வெளியில யாரும் வர்றது இல்லையே. கதவை தெருங்கப்பா, பேய்க்கு தெரியாம நான் விளையாடிக்கிறேன்னு சொல்றல. திறக்க மாட்டோமா, உள்ளேயே ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்லி சீனிவாசன் அவரோட வேலைக்கு போனாரு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பெரிய பெரிய சாவி கொத்துகளோட அந்த பேய் திரும்ப ஊருக்குள்ள வந்துச்சு. இனிமே இந்த சாவி கொத்துகளை கையில வச்சுக்கிட்டு இதுல சரியான சாவி எதுன்னு கண்டுபிடிச்சு கதவை திறந்து பசங்களை தூக்கிக்கிட்டு போறேன். அப்போ பூட்டின கதவு பூட்டினபடியே இருக்கும். ஆனா வீட்ல விட்டுட்டு போன குழந்தைங்க மட்டும் காணாம போயிருக்கோம் அப்படின்னு பேய் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார் வீட்டுக்கும் போச்சு. அந்த வீட்டுக்கு சரியான சாவியை எடுத்து அந்த கதவை திறந்தது. உள்ள கட்டில்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த சாந்தினி கதவு திறந்த சத்தம் கேட்டதும் பயங்கரமா சந்தோஷப்பட்டான். நான் உள்ளேயே இருக்கேன்னு சொல்லி அப்பா திரும்ப வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாசல் கிட்ட வந்தா. அங்க பேய் சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தது. சாந்தினிய தூக்கிக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு போயிடுச்சு. இப்படி அந்த பேய் சாவி கொத்த கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா தேடி குழந்தைங்களை மறுபடியும் கடத்திட்டு போச்சு. இருட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர அப்பா அம்மா பசங்களை காணோன்னு தேடுவாங்க. அதனால சீனிவாசனோட சேர்ந்து ஊருக்குள்ள இருந்த இன்னும் சில பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஊர் எல்லையில இருந்த அரவிந்த் அப்படிங்கிறவர்கிட்ட வந்தாங்க. பசங்களை தூக்கிக்கிட்டு போற பேய பத்தி அவர்கிட்ட சொன்னாங்க. சீனிவாசன் அழுதுகிட்டே சொன்னாரு, ஐயா, எப்படியாவது என் பொண்ண உயிரோட காப்பாத்தி கொடுங்க. நீங்க எல்லாம் பயப்படாம போறீங்களா? நான் தயார் பண்ண இந்த ஸ்குவிட் பொம்மையா அனுப்பி வைக்கிறேன்.
அந்த பேயோட நம்ம பொம்மை விளையாடி குழந்தைங்களை கூட்டிட்டு வரோம். ஆமா, அந்த பேய் எங்க இருக்கு? ஐயா, அது ஊர் எல்லையில இருக்க பாழடைஞ்ச பங்களால இருக்கு. அந்த பேய் இருந்த பங்களாவுக்கு அரவிந்த் ஸ்குவிட் பொம்மையை அனுப்பினாரு. அங்க குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கிற பேய பாத்துச்சு. சொல்லுங்க, உங்கள யார முதல்ல சாப்பிடுறது? என்ன சாப்பிட? ஸ்குவிட் அப்படி சொன்ன உடனேயே பேய் ஸ்குவிட பாத்துச்சு. ஸ்குவிட் பொம்மை கண்ண கையில வச்சுட்டு பேய பாத்துது. யார் நீ? பசங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லனா உன்ன சுட்டே கொன்னு போட்டுருவேன். பேய் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறையை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்குவிட் பொம்மையை அடிக்க பாத்துச்சு. ஸ்குவிட் கையில இருந்த கண்ணால அந்த பாறைய சுட்டுச்சு. அப்ப அந்த பாறை வெடிச்சு செதறி பேய் மேலேயே விழுந்தது. உடனே பேய் பயந்து போய் பசங்களை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. ஸ்குவிட் பசங்களை எல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்தது. சீனிவாசன் தன்னோட பொண்ணை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாரு.